முன்னிட்டு நம்முடைய திருமுருக வள்ளலார் கோட்டம் திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய திருமுருக வள்ளலார் கோட்டத்தில் இன்றைக்கு தைப்பூச விழாவானது மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விழாவிலே இன்று காலை அருட்பா ராமலிங்க வள்ளலார் அவர்களுடைய அருட்பா பாராயணம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் அருமையான ஆன்மீக நிகழ்வுகள் சொற்பொழிவுகள் நடக்க இருக்கின்றன. நம்முடைய திருமுருகன் பூண்டிவால் அன்பர்கள் மெய்யன்பர்கள் அத்தனை பேரும் இந்த அற்புதமான விழாவிலே கலந்து கொண்டு ஈச நலனையும் வள்ளலாரின் அருள் பேராற்றலையும் பெற்று உய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பன்பர்களே, இது தருணம், இது பொன்னான தருணம். தைப்பூசம் என்று தைப்பூசத்தன்று நாம் எடுக்கின்ற இந்த காரியமும் வெற்றிகரமாக முடியும் என்பது முன்னோர்கள் நமக்கு சொல்லிய விஷயம். ஆக அவனது திருப்பாதங்களிலே நம்முடைய கோரிக்கைகளை வைத்து நாம் ஒரு நல்ல காரியத்தை துவக்குகின்ற பொழுது அது மிகச் சிறப்பாக நடந்தேறும். எல்லோரும் வாருங்கள். வள்ளலாரின் அந்த அற்புதமான சொல்லுங்க, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. அருமை 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 அருமை. வள்ளலார் உனக்கு எல்லா நலமும் வளமும் தருவார். ஐயா பாருங்க, அருமையாக இன்றைய நிகழ்வு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக ஏற்பாடாயிருக்கு. நம்முடைய மடத்தில் திரு அருட்பா வள்ளல் பெருமானின் அறநெறிகள் சொல்லியிருக்காங்க. சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமானோட அறநெறிகள் சொல்லுகின்ற விஷயம் அற்புதமான விஷயம். என்ன அப்படின்னா, கடவுள் ஒருவரே, அவர் அருள் பெரும் ஜோதி ஆண்டவர். எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்கள் என்று உணர்க. சாதி சமய மத இன வேறுபாடுகளை தவிர்த்தடுக. சிறு தெய்வ வழிபாட்டினையும் பழியிடுவதனையும் விளக்குக. புலால் உணர்க்க எவ்வுயிரையும் கொலை செய்யற்க. ஜீவகாரண்யமே ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள். சாகாதவரே சன்மார்க்கி. இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களை கடைபிடித்திடுக. உண்மை அன்பால் கடவுளை வழிபாடு செய்து கடவுள் ஒளியை நமக்குள் காண்க. உயிர்குலமே கடவுள் விளங்கும் ஆலயமாக கருதி உயிர்களுக்கு இறங்கி இதம் புரிக. எதிலும் புதுநோக்கோடு செயல்படுகன்னு சொல்லி அற்புதமான விஷயத்தை வள்ளல் பெருமான் அறநெறிகளாக சொல்லியிருக்காங்க. ஆக எல்லா காலத்திலும் எல்லாமுடைய அருள் பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான விஷயத்தை நம்ம மனதில் எடுத்துட்டோம்னா ரொம்ப விசேஷம். அது முக்கியம். அது மட்டும் அல்ல, இது பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான சாராம்சம்னு சொல்லும் இல்லையா, வேதத்துடைய சாராம்சம் மாதிரி இது சாராம்சம். வள்ளலாருடைய சாராம்சம் என்ன சொல்லுது? அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம். வாம ஜோதி, சோம ஜோதி, வான ஜோதி, ஞான ஜோதி, மகாஜோதி, யோக ஜோதி, வாத ஜோதி, நாத ஜோதி, ஏம ஜோதி, யோம ஜோதி, ஏறு ஜோதி, வீரு ஜோதி, ஏக ஜோதி, ஏக ஜோதி, ஏக ஜோதி, ஏக ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னு அழகா சொல்லுது. ஆக இந்த அற்புதமான நாளில், தைப்பூச திருநாளில் இன்றைக்கு நம்ம திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய திருமுருக வள்ளலார் கோட்டத்தில் நீங்கள் இந்த நிகழ்வை கலந்துக்கிட்டு ஆண்டவருடைய பேரொருளை பெற்று உய்ய வேண்டுமாய் இறை அன்பர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் வாருங்கள். பெருமாள் கோயிலுக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய நம்முடைய திருமுருக வள்ளலார் கோட்டத்தில் இன்றைக்கு அன்னதானமானது மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அந்த அன்னதானத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. மக்கள் நல்ல கூட்டமாக வந்திருக்காங்க. நல்ல அமோகமான ஆதரவு. அற்புதமாக மெய்யடியார்கள் கூட்டம் வர 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 அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். அப்படியே ஒரு கிலோமீட்டர் தூர கணக்கில் அந்த கூட்டமானது போவதை பார்க்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும்